மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த பரிசு பொருள் வழக்கை உச்சநீதிமன்றம் தற்பொழுது முடித்து வைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். அரவிந்த், சொல்லுங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த பரிசு பொருள் வழக்கை தற்பொழுது உச்சநீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகள் எல்லாம் சொல்லியிருக்குது? அரவிந்த், விரிவா சொல்லுங்க. ஹேமா, இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைக்கவில்லை. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெயலலிதா இறந்து விட்டதாக சிபிஐ தரப்பில் ஒரு பதில் முன்வைக்கப்பட்டது. எனவே உச்சநீதிமன்றம் அப்படி அவர் இறந்து விட்டால் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் தெளிவாக சொல்கிறேன், இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைக்கவில்லை. அதாவது 1991 டிசம்பர் 23 ஜெயலலிதாவுக்கு அமெரிக்காவிலிருந்து $3 லட்சம் பரிசாக கிடைத்ததாக கூறி சிபிஐ வழக்கு தொடர்ந்திருந்தது. அதாவது அந்த நிறுவனங்கள் அமெரிக்கா வங்கியிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த $3 லட்சம் தமிழகத்தில் அந்த நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதால் எனவே இதனை ஒரு ஊழலாகத்தான் கணக்கில் கொள்ள வேண்டும் என கூறி சிபிஐ வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் 3 குற்றவாளிகள் உள்ளனர். A1 ஜெயலலிதா, முதல் குற்றவாளி ஜெயலலிதா, 2ஆம் குற்றவாளி செங்கோட்டையன், 3ஆம் குற்றவாளி அழகு திருநாவுக்கரசு. இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அதிக காலம் ஏற்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்தது. இந்நிலையில் இந்த மூவரையும் விடுவித்ததை எதிர்த்து சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் ரோஹின்டன் நரிமன் ஆகியோரது அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பட்டியாலா இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெயலலிதா மறைந்து விட்டதாகவும் அதே போல 3ஆம் குற்றவாளியான அழகு திருநாவுக்கரசு இருவருமே மறைந்து விட்டதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அப்போது நீதிபதிகள் 2 பேருமே மறைந்து விட்டதால் அந்த இருவருக்கும் எதிரான அந்த குற்றங்கள் இந்த வழக்கு அபேட் ஆகிவிடும். அதாவது முடித்து இருவரும் இறந்து விட்டதால் அவர்களுக்கு எதிரான வழக்கை மேலும் தொடர முடியாது என்று தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து A2 அதாவது செங்கோட்டையனுக்கு எதிரான வழக்கை மட்டும் முன்னெடுத்து செல்வதாக சிபிஐ தங்களுடைய தரப்பை முன்வைத்தனர். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் மே 8ஆம் தேதியுடன் தன்னுடைய ரிட்டையர் அதாவது ஓய்வு பெற இருக்கிறார். எனவே அதற்கு பிறகு வேறொரு அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். அதாவது கோடைகால விடுமுறைக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். A2 அதாவது செங்கோட்டையனுக்கு எதிராக மட்டும் இந்த வழக்கு மீண்டும் முன்னெடுத்து செல்ல இருக்கிறது. ஏனென்றால் A1 மற்றும் A3 ஜெயலலிதா மற்றும் அழகு திருநாவுக்கரசு இருவருமே இறந்து விட்டதால் அவர்களுக்கு எதிரான வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாது. அதன் காரணமாக A2 செங்கோட்டையனுக்கு எதிரான இருக்கும் மற்றும் குற்றச்சாட்டுகள் மட்டும் இந்த வழக்கில் முன்னெடுத்து செல்ல இருக்கிறது.